இங்கே வந்த உடனே அது என்னவோ தெரியல, வந்து போனாலுமே ஒரு லைட்டாக மனசு திருப்தியாக இருக்குது. விஜயகாந்துக்காக நம்ம கூட உயிர் விடுறதுல கூட என்னை பொறுத்த அளவுக்கு தப்பில்லை. டிவிலெல்லாம் பார்க்கும்போது கூட அவரை பற்றி எல்லாம் சொல்லும்போது அழுக வரும். அவர் வந்து வழிபடக்கூடியவர் தான், அதுக்கு தகுந்தவர் தான் அவர். ஏழைகளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு ஜனங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணாரு. அவர் செத்தும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், கடவுளாக நிற்கணும் பின்னாடி எல்லாருக்குமே. எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நேர்மையான மனுஷன். அவர் படம் பார்த்துருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இறந்த அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனேன். தாங்க முடியலை என்னால். கூட்டம் பலமான கூட்டம் அன்னைக்கு. விஜயகாந்த்னு சொன்னாங்க வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார், ஏழைகளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு, என்னன்னு ரொம்ப நல்லது செஞ்சாருன்னு சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டது அவர் இறந்த அன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக போச்சு. இனிமேல் விஜயகாந்த்னா ஹெல்பிங் மைண்ட் தான், நல்லா பிரேவ் ஹியூமன். ஸோ அவர் அப்படிதான் ஞாபகம் வரும். இப்போ இறந்தப்போ வந்தோம், வந்து பார்த்தா அப்போ கூட்ட நெரிசல் அவ்வளோ இது பண்ண முடியல. இப்போ 28ஆம் தேதி வரலான்னு பார்த்தோம். 28ஆம் தேதி வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியோட வந்திருக்கோம். அண்ணன் தான் சொல்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். அவரு தான் எனக்கு பிடிக்கும். படம் போட்டாலே அழுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து யாருமே செஞ்சது கிடையாது. இவ்வளவு நல்ல காரியங்களை வந்து யாருமே செஞ்சது கிடையாது. அப்படி ஒரு மனிதன் அவர். மனிதர்கள் மாணிக்கம் அவர். அந்த மாதிரி உள்ளவர். எந்த ஒரு பொலிட்டிஷியனும் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அவருக்கு அப்படி ஒரு மரியாதை. எனக்கு விஜயகாந்த் கேள்விப்பட்டேன்னா அண்ணன்ற ஒரு முறைக்கு உணர்வு வருது. ஒரு 15 வருஷ நினைவு நாள்களில் இன்னைக்கு வருது எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 15 வருஷமோ ஒரு 10 வருஷமோ பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான். ஒரு நல்ல மனுஷன். அவரை இழந்துட்டோம். அது இறந்த பிறகு தான் ரொம்ப மீடியாவிலலாம் தெரிஞ்சு எனக்குலாம் ரொம்ப அழுக வந்துட்டு. இப்போ கூட சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் அவங்க பையன் பேசுனது, மற்ற ரசிகர்கள் அவர் மேலே எவ்வளோ இதாக இருக்காங்க. ஒரு தடவை அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், அது மக்கள் இழந்துட்டாங்க. அவரை மாரி ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் தெரிஞ்சு யாரும் இல்லை சினிமா துறையில். மற்ற இருக்கிறாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயகாந்த், அது எங்கள் பரம்பரைய விஜயகாந்த். உதாரணத்துக்கு விஜய் டிவியில் ஒரு சூப்பர் சிங்கரில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போட்டால் கூட அது குடும்பமே உட்காந்து அழுகுறதா இருக்குது. அதனாலவே நம்ம கம்பெனி இன்னைக்கு லீவ் போட்டு வரோம். இங்கே வந்த உடனே அது என்னவோ தெரியல, வந்து போனாலுமே ஒரு லைட்டாக மனசு திருப்தியாக இருக்குது. அவர் இல்லாதது ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. எங்களை மாரி எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோன்னா அது ஐயாவால தான் இருந்துச்சு. அவரை மாரி இன்னொருத்தங்க வரதுக்கு கஷ்டம் தான். நினைவு இடமா இல்லாமல் கோயிலாக வழிபடுறாங்க எல்லாருமே. வழிபாட்டு எம்ஜிஆர் எப்படி நம்ம தெய்வமாக நினச்சி வணங்குறோம், அது மாதிரி அவர் உடைய நேர்மைக்கு மக்கள் மனசில் அவரை வணங்குறோன்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். டெய்லி இங்கே நல்லா கூட்டம் வருது போகுது. அதனால ஒரு மாற்றம் இல்லை. அதான் கடவுளுக்கு சமான் தான் அவர் எல்லோரும் பார்க்குறாங்க. இதில் எந்த மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அவர் இருக்கும்போது எப்படி நடந்துச்சு, அவர் இல்லாத போது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். அவர் கடவுள் மாதிரி தான் அவர் ஏழைங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு வேளை சாப்பாடு வெளில வாங்கி சாப்பிட முடியும் நம்மளால. இருந்தாலும் இங்கே எல்லாம் என்னை விட இல்லாத படம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு வேளை சாப்பாடு போகிறத விட யாருமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இவர் வந்து போனாலுமே ஒரு மன அமைதி வருது. இது கோயிலுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து போனாலுமே ஒரு திருப்தி தான். இதை கோயிலுன்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, அவர் இருந்த இடம்னும் போது நம்ம வந்து அதை அங்கேயே தொட்டு கும்பிட்டு போனாலும் ரொம்ப சந்தோஷம் தான். இருக்கும்போது நம்மள விட்டுட்டு இல்லாதப்போ அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாருமே இருக்கும் போதும் பண்ணணும். அங்கே வந்தாலுமே அவர் உயிரோடு தான் அங்கே இருக்கிறாரு. எங்களுக்கு புதுவாருங்க ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. அதனால் அவர் எப்பயுமே சாமி ஆகிட்டார். அவர் கடவுள் கட்ட போயிட்டார் நம்ம கேப்டன். அதனால் இங்கே வந்தாலுமே ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு. என்னோடய வயசுக்கு இந்த வயசுக்கு வந்து இதோட நான் 4 டைம் வந்து பார்த்துருக்கேன். நான் ஒரு டைம் இங்கே உள்ளே வரும்போதெல்லாம் தலைவர் கேப்டன் உயிரோடு இருக்கிறாரு, அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு தோணுது. மற்றபடி அவர் இறந்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. அவர் இப்பயும் உயிரோடு தான் இருக்கார். இங்கே என்ன ஒன்று வெளியில் இல்லை, உள்ளே இருக்கார், அவ்வளோதான். அவர் வந்து வழிபடக்கூடியவர் தான், அதுக்கு தகுந்தவர் தான் அவர். அதுக்கு மதிப்பு மிக்கவர் தான் அவர். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவரை வழிபடணும். அவருடைய கொள்கைகளுக்காகவும் அவருடைய நினைவுகளுக்காக அவரை கண்டிப்பாக வழிபடணும். போன வருஷம் இறந்த நாளுக்கு போய் எனக்கு அந்த அழுக விட வந்துச்சு. இப்போ கூட நியூஸில் இது டிவிலெல்லாம் பார்க்கும்போது கூட அவரை பற்றி எல்லோரும் சொல்லும்போது
அழுக வரும். அந்த கண்ணீர் தன்னால் அதுதான் அவர் மக்கள்கிட்ட கிடச்ச வச்சு ஒரு தடவை சிஎம் ஆக்கியிருக்கலாம். அது மக்கள் இழந்துட்டோம். எங்களுக்கு தெய்வமாக தான் தெரியுது. எல்லா பக்கம் அந்நியாரை பார்த்துருக்கோம். இன்னைக்கு எனக்கு பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் பெண்களுக்கு வந்து நல்ல முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்க ஆண்களுக்கு விட. எங்கே மாநாடு போடுறோமோ மீட்டிங் போடுறோமோ இதே மகாலில் இந்த ஹாலில் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம். வந்தோன்னா சாப்பிடுங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. வந்தோன்னா வாங்கப்பா சாப்பிடுங்க, சாப்பிட்டு அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, மாநாடுக்கு போகணும், அப்புறம் பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களா. அவ்வளோ சரி வந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க. பெண்கள்ன்ற மரியாதையெல்லாம் அவருக்கு துளி கூட கிடையாது. அவ்வளோ ஒரு மரியாதை உள்ள மனுஷன். எங்களுக்கு இல்லாத ரொம்ப இப்போ வேதனையாக கிடக்கு. அவரை நான் பார்க்கல, படத்துலதே பார்த்துருக்கேன். இப்போ இறந்த அன்னைக்குதே பார்த்துட்டு போனேன். நேர்ல பார்த்தது அவருடைய ஒரு பேச்சுவார்த்தைகள், நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை என்னால் மறக்க முடியலை. விஜயகாந்த் ஊருக்காக பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்து விட்டவர். விஜயகாந்துக்காக நம்ம கூட உயிர் விடுறதுல கூட என்னை பொறுத்த அளவுக்கு தப்பில்லை. விஜயகாந்துக்கு நானும் கூட ஒரு ரசிகர் தான். அன்னை போனதுக்கு பின்னாடி, கேப்டன் போனதுக்கு பின்னாடி அந்நியார் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி கடைசி மட்டும் அந்த கட்சியை நாங்கள் விடவே மாட்டோம். எங்கள் உயிராக இருந்தாலும் நாங்கள் விடவே மாட்டோம். அப்படி நாங்கள் ஒரு குறிக்கோளில் தான் இருக்கோம். இந்த கட்சிக்கு போவோம் அந்த கட்சிக்கு போவோம்னால அந்த என்ன ஒரு துளி கூட கிடையாது. அந்நியாரை நம்பி அண்ணன் விட்டு போயிருக்காங்க. அதே வழி நடத்த நாங்களும் நடத்தணும்னு ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.